ஹைவேஸில் இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வண்டி ஓட்டுறது. யூட்டர்ன் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இது போல் இந்த சைடு மிரர், ஸோ அதை வந்து நம்ம ரைட்டு லெஃப்ட்டு புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் செய்யார் போயிட்டுருக்கோம். ஸோ காலைல 10 மணிக்கு வந்தேன் லோடு ஏற்றலான்னு. ஜாப் ரெடி ஆகலை. ஸோ அதனால வந்து அவங்க 12 மணி தான் ஏற்றுனாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:48. அங்கேருந்து வந்து நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பல்லாவரத்தை தாண்டி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி என்னன்னே தெரில, எப்போவுமே வந்து இந்த இடம் வந்து காலியாக இருக்க ஒரு பிளேஸு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க்ரௌடாகவே இருக்குது. என்னென்னு தெரில, இவ்வளோ டிராஃபிக்காக சான்ஸே இல்லை. என்ன ரீசனும் தெரில. இன்றைக்கி குரோம்பேட்டை இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நான் பிரிட்ஜிலேருந்து இறங்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட் டைமு. சுற்றி எல்லா சைட்லையும் பார்த்துட்டு போக வேண்டியது தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா வந்து கேப்பு கிடச்ச இடத்துலலாம் வந்து வண்டி வந்து ஏறிட்டு இருக்குது பயங்கரமாக. ஸோ இந்த டூ வீலர் சொல்லணுமேப்பா, அதே தான் நம்ம அப்படி ஓட்டினாலும் நம்மளும் அதே தான் பண்ணுவோம், இவங்களும் அதே தான் பண்ணுவோம். இந்த பாருங்கள், இந்த எக்ஸ்வி எவ்வளோ க்ளோஸ், எவ்வளோ பெரிய பஸ்ஸு. ஸோ அதுவும் வந்து நம்மளை அணைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். கண்ணு நம்ம எல்லா சைட்லையும் வச்சு தான் ஓட்டிகிட்டு போகணும். நான் பெட்ரோல் போட்டுட்டு ஸோ டுவோர்ட்ஸ் வந்து தாம்பரத்தை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கேன். இங்கேருந்து நான் வண்டலூர் போயிட்டு அங்கேருந்து ஒரு பைபாஸை பிடிச்சி ஸோ அப்படியே போக வேண்டிய ரூட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ டிராஃபிக்லாம் வந்து கிளியராகவே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா பெருங்குளத்தூர் பிரிட்ஜி. ஸோ அதை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் தாம்பரத்தை தாண்டி. ஸோ இந்த வழியாக போயிட்டு தான் வண்டலூர் பிரிட்ஜ் ஏறி நம்ம ஹைவேஸை பிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஹைவேஸில் வந்து ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ வேறு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஹைவேஸில் வண்டி எப்படி ஓட்டுறது, எப்படி ஓட்டக்கூடாதுன்னு, எதை ஃபாலோ பண்ணணுன்னு எல்லாமே நிறைய வீடியோ வந்து இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த ஹைவேஸில் வந்து ட்ரைவ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஹைவேஸில் வண்டி எப்படி ஓட்டுறது என்னன்னு. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஹைவேஸில் வந்து உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஆனால் பட் வந்து அந்த ப்ராப்பரான ஹைவேஸ் போல் தெரியல எனக்கு. இதுவும் ஹைவேஸ் தான் சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய வண்டியெல்லாம் வந்து ஒரே ஆங்கிளில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ணி போகணும். சப்போஸ் நம்ம ஸ்பீடாக போகிற மாரி இருந்துன்னா ஸோ இந்த கார் போது பாருங்க, அது ஒரு எப்படி சொன்னால் பார்த்து அது ஒரு வழி. ஸோ அந்த ரூட்டில் வந்து நம்ம அந்த காரை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் அடிக்கலாம். ஆனால் ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கிட்ட போயிட்டு நார்மலாக இந்த டிராஃபிக்கில் இருக்கும்ல, ஸோ அந்த மாரி வந்து ஓவர்டேக் அடிக்கவே கூடாது. ஸோ நம்மளுக்கும் அந்த பஸ்ஸுக்கு அப்படி இல்லைன்னா அந்த காருக்கு கேப் இருந்தால் மட்டுமே தான் ஓவர்டேக் அடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கிளாஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 வழி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம்ல, இது வந்து ஹெவி வெஹிக்கிள் பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் இருக்குல்ல, அந்த வண்டி போகிற ரூட்டு. சப்போஸ் இப்போ வண்டி வராதனால நான் போகிறேன். செகண்ட் ரூட் இருக்குல்ல, மொத்தம் 3 லைனில் 2வது ரூட்டில் தான் நம்மளை போகிற வண்டியெல்லாம் போக வேண்டியது, காரு, டாடா ஏசி. ஸோ அதுமாரி வண்டி. 3வது சர்வீஸ்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி போயிட்டுருக்கு. இங்கே பிரிட்ஜி வரதுனால இந்த ஹைவேஸை வந்து ரொம்ப சின்னதாக வச்சுருக்காங்க. இந்த இடம் சொன்னல சர்வீஸ் ரோடு கட்டிங்க. இந்த பாருங்க, வண்டி யூட்டர்ன் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது பாருங்க. யூட்டர்ன் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இது போல் இடத்துலலாம் நம்ம பார்த்தீங்களா எப்படி வந்து இண்டிகேட் போடாமையே வந்து கிராஸ் பண்ணாங்க. ஹைவேல இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதேமாரி வந்து ஹைவேஸில் ஆல்வேஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சைடு மிரர். ஸோ அதை வந்து நம்ம ரைட்டு லெஃப்ட்டு எப்போவுமே வந்து பார்த்து வந்து டைரெக்ஷன் வழியாக வந்து ஓடணும். சரிங்க. ஹைவேஸை பொறுத்த வரையும் 3 ட்ராக் இருக்கும். அதான் வந்து ரைட்டு, சென்டர், லெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கும். சரிங்களா. இப்போ பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் வந்து நம்ம போகிறோம்ல, இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் ஒரே ஸ்ட்ரெச். மிரர் வந்து எப்போவுமே பார்க்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து வண்டி வந்து அவ்வளோ வேகமாக போவோம், நம்மளுக்கு அந்த காற்றுலேயே நம்மளை வலிச்சிட்டு போகிற அளவு போவோம். வச்சு வந்து எப்போவுமே ஹைவேஸில் சப்போர்ட்லேயே ஓட்டு போனோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா படப்பை பிரிட்ஜி. ஸோ அதை தான் வந்து இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த ஹைவேஸை. ஓட்டுறதுனால த்ரில்லிங்காகவே இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா
ரோடு ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ நம்ம இந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் அடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த மிரரை பார்க்கணும், காரு வண்டி எதனா வருதான்னு வரல. ஸோ அதனால் வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நம்மளுக்கு பின்னாடி வருது. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. ஹைவேலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிக்னல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வண்டி பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் வந்து இந்த சிக்னல் தான் கட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணணும். பார்த்தீங்களா? ஸோ சர்வீஸ் ரோடை வந்து இவங்க பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம மெயினாக ஆக்சுவலி எல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வண்டி ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்கு. ஃப்ளைட்டில் போகிற மாரி அந்த ஒரு ஃபீலே கொடுக்குது. இங்கே நம்ம பைபாஸில் வண்டி ஓட்டும் போது, ஹைவேஸில் இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு வண்டி ஓட்டுறது, இவ்வளோ லாங்காக வந்து வண்டி ஓட்டுறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அவங்க சொன்ன மாரியே வந்து ஸ்ட்ரெச் நம்பர் 1, 2, 3 ஸோ 3 வே இருக்குது. இந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச்சில் ஆல்வேஸ் வந்து ஸ்லோவாக போகிற வண்டி, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பைக்கு எல்லாம் அதில் தான் போகும். 2வதுல வந்து வேகமாக போகிற வண்டி. இந்த நான் போகிற ஸ்ட்ரெச்சில் வந்து இப்போலாம் கண்டெய்னரு, ஹெவி வெஹிக்கிள், ஸோ அதுமாரி வண்டி தான் போயிட்டுருக்கோம் இந்த வெஹிக்கிளில். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக 1:45 ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் பைபாஸில் வண்டி நிறுத்திட்டேன். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். இன்னும் ஒரு 58 நிமிஷம் நம்ம ட்ராவல் டைமு. அரௌண்ட் வந்து 42 கிலோமீட்டர்ஸ் இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியது பைபாஸில். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ளைட்டு மாரி வண்டி போகுது. எப்படி சொல்லுதுன்னா, இவ்வளோ நாள் வந்து டிராஃபிக்கில் வந்து வண்டி ஓட்டி ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்குது. இங்கே ஓட்டும் போது பலூனில் காற்று அடிச்ச பலூனில் காற்று இறக்கி விட்டால் எப்படி போகுமோ அப்படி போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை நேச்சுரல்ஸை பார்க்கும் போதே நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ டிராஃபிக்கெல்லாம் வந்து தவிர்த்து ஸ்மார்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம் நம்ம ஹைவேஸில். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பேர் தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 34 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே போக வேண்டியது தான். இந்த ஹைவேஸில் வண்டி ஓட்டும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்சிலேட்டரு ப்ளஸ் கிளச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து எப்பவுமே நீங்கள் ஆக்டிவ்லேயே இருக்கணும். மேலே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஆக்சிலேட்டர் ஆல்மோஸ்ட் வந்து போயிட்டுருக்கோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு. கிளச்சும் பிரேக்கும் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. கிளச்சில் வந்து எப்பவுமே வந்து கால் இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டானா கிட்ட இருக்கும். ஸோ இந்த இடமே ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ யூட்டன் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் பிளேஸ் இது நல்ல த்ரில்லிங்காக தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு இன்றைக்கி டேயில். ஸோ நம்ம பைபாஸை தாண்டி ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சில் போயிருக்கோம். நம்மளையும் மீறி வந்து மேலே ஏறி வராங்க. ஏன்னா இங்கே நிறைய ரோடு ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால. அது இல்லாமல் இந்த நம்ம லெஃப்ட் எடுத்துட்டாச்சு. இது ஒரு பைபாஸ் போல். ஆக்சுவலி எனக்கு தெரியல, நான் மேப்பை வச்சு தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் நான். இப்போ ஆக்சுவலி நம்ம காஞ்சிபுரம்லாம் தாண்டி ஸோ நம்மளுக்கு லொக்கேஷனும் 13 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே வந்துட்டோம். நம்ம இன்னும் 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். 21 நிமிஷம் இருக்குது. பட் உங்களுக்கு தெரியல அது மொபைல் லொக்கேஷனு. பார்ப்போம். இந்த ஏரியா நல்லா தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இது ஐ திங்க் ஸோ எந்த ஏரின்னு தெரியல. ஸோ சின்னதாக இருக்குது பிரிட்ஜி. ஏன்னா வர வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நின்று பொறுமையாக தான் வருது. நம்மளும் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆனால் பட் தண்ணியே இல்லைப்பா இந்த ஏரியில். பாருங்க, இங்கே தண்ணின்றதே இல்லை. ஆனால் இந்த பிரிட்ஜில் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அது இல்லாமல் 360 எல்லா சைட்லேயும் கண்ணு வச்சு ஓட்டினா தான் வண்டியே ஓட்ட முடியும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் ஆட்கள் வந்து வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இவ்வளோண்டு இடத்துல வந்து ஆட்கள் நடுவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், 2 சைடில் வந்து 2 பெரிய வண்டி போகுது. இதுமாரிலாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்புறம் நடுவில் பெயிண்ட் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இது பாலாறு பிரிட்ஜுன்னாங்க. அது பாருங்கள், பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு வந்து ஏறி வந்துட்டுருக்கு.
எவ்வளோ வண்டி வந்து நிற்குது பாருங்க இந்த பிரிட்ஜில். ஃபுல்லாக குவாரிக்கு போல லாரி தான் இந்த ரூட்டில் வந்து பழம்புது. இந்த ஆட்டோலாம் வந்து மேலே ஏறி வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதுமாரி வரவங்க அதை பாருங்கள், அந்த பைக்கு இதுமாரி வரதுனால தான் நிறைய டிராஃபிக்கே ஆகுது. அப்புறம் ப்ளஸ் ஆக்சிடெண்ட்டும் நிறைய ஆகுது. ஸோ செய்யாரில் வந்து இறக்கிட்டு ரிட்டர்ன் கிளம்புறேன். ரிட்டர்ன் போகும்போதும் பைபாஸ். ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஐ திங்க் ஒரு 15 கிலோமீட்டர் வந்து எல்லாம் வந்து ஒன் வே மாரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெலிவரி முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம 2 hours வந்து சென்னையை பார்த்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ செக்யூரிட்டிகிட்ட போய் சைன் வாங்கிட்டு ஸோ அப்படியே வந்து பைபாஸ் ஏறி அப்படியே அந்த ரோட்டை பிடிச்சி கிளம்ப வேண்டியது தான். பைபாஸ்லேருந்து உள்ள கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கு நம்ம வண்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ரொம்ப நேரமாக ஓவர்டேக் அடிக்க ட்ரை பண்ணிருக்கு. பாருங்க எதிரில் எவ்வளோ வண்டி வருதுன்னு நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. என்ன பாருங்கள், அது எவ்வளோ ஷுவராக வந்து போயிட்டுருக்கேன். இந்த இடம் வேறு பெண்டிங் வேறு, ஃபுல் லோடு போயிட்டுருக்கு இந்த லாரி. ஸோ இதுமாரி டைம்லாம் வந்து நம்ம ஓவர்டேக் அடிக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுருக்கோம். முடிஞ்ச அளவு கண்ணை வந்து ரோட்டு மேலே வச்சுன்னு பார்வையை நேராக வச்சு ஓட்டினது ரொம்ப நல்லது. இந்த லாரி பார்த்தீங்களா, எந்த வித சவுண்டு கிண்டு கொடுக்காம டக்குன்னு யூட்டன் அடித்து ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க பாருங்கள். அது போல் நிறைய நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி ஓட்ட வேண்டியது இருக்கு நம்ம. இப்போ கரெக்டாக வந்து பெருங்குளத்தூர் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இது வரையும் டிராஃபிக் இல்லை. இதுக்கப்புறம் பிரிட்ஜை வந்து ஏறி இறங்கணும். இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கிறது தான் என்ன ஸ்டேட்டஸ் தெரியல. ஏன்னா இங்கே டிராஃபிக் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக டிராஃபிக் தான். அதனால் உங்களுக்கு ஹைவேஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் வண்டி ஓட்டணும் கொஞ்சம் சஜஷன் பண்ணணும், நல்லாயிருக்கும்.